நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அசெஞ்சரில் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் ஒர்க்கு வேகன்சி போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 2 years. ஓகே, ரிக்வயர்டாக அவங்க வந்து எம்பெடட் சி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, நான் ஆல்ரெடி எம்பெடட்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகே, நீங்கள் ஈஸியாக அதை அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. அதே தான் சி ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸ்கில் வந்து 15 years ஃபுல் டைம் எஜுகேஷன். இதுக்கு மீனிங் என்னன்னா 12 year நீங்கள் ஸ்கூலிங் பண்ணியிருப்பீங்களா, நெக்ஸ்ட் 3 year காலேஜ். ஓகே, லைக் பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அது இஷ்யூ. ஸோ நீங்கள் உங்களுக்கு மஸ்ட் ஸ்கில்னா சிசி ப்ளஸ் அடிஷ்னல் தான் உங்களுக்கு பைத்தான் அண்ட் எம்ஐஏ இதெல்லாம். ஓகே, அண்ட் உங்கள் மெயினாக குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணுறதுனா 15 years ஃபுல் டைம் எஜுகேஷனாக இருக்கும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கக்கூடாது மெயின் இருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொக்கேஷன் எடுக்கிறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இது நார்மலாக தான் எப்பவும் போட்டிருக்க தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது விட்டுருங்க. அண்ட் நீங்கள் ரொம்ப கவனிக்கக்கூடியது என்னன்னா, இப்போ பெங்களூர் லொக்கேஷன். ஓகே, எல்லா ஜாப்லையும் சொல்கிற மாதிரி இது என்னன்னா, இப்போ நீங்கள் பெங்களூர் ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பெங்களூரில் உள்ள அசெஞ்சர் கம்பெனிஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து லிங்க்டின்ல காமனாக ஒரு 10 பேர் போதும், இல்லை 5 பேருக்கு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுங்க. எப்படி 2 பேர்லேருந்து 3 பேர்கிட்ட அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. அக்செப்ட் நீங்கள் அவங்களுக்கு பேசும்போது இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. நான் இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணும்போது வந்து அவங்ககிட்ட டேரெக்டாக சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன், ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எம்பெடட் சி அப்படி சொல்லி பேசுங்க. ஃபுல்லாக அவங்களுக்கு சொல்லுங்கள். செல்ஃப் இன்ட்ரோ, மினி செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த மாதிரி அசெஞ்சரில் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எனக்கு அசெஞ்சரில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஹெல்ப் டு கெட் ஜாப் போடுங்க. பிகாஸ் நீங்கள் யாரும் ரெஃபர் பண்ணாங்க உடனே வேலையாக எடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஒரு ப்ரியாரிட்டி கிடைக்கும். ஓகே, பிகாஸ் உங்களுக்கு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது, கொஞ்சம் குயிக்காக இருக்கும், ஒரு ப்ராசஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கேட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ அசெஞ்சர்லேருந்து ரெஃபர் கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும், ஒரு மிச்ச கம்பெனி மாதிரி இல்லை. ஸோ அசெஞ்சர் எம்ப்ளாயிஸ் அந்த இதில் கிரேட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.